Hi friends, இன்னைக்கு இன்னொரு பார்சல் வந்திருக்கு. இந்த பார்சல்ல என்ன இருக்குன்றதை நம்ம இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிரலாம். AUTEL Max Pro AUTEL Max Pro ஓட அன்பாக்சிங் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இதுல என்னென்ன இருக்கு எல்லா டீடைலுமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். AUTEL Max Pro ஓட டப்பா ஒன்று. இது இங்கே வந்து பார்கோடு கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணோம்னா இந்த ஆப் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு கேரி கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம OBD மினி இந்த AUTEL மேக்ஸ்லாம் தனியாக டப்பாக்குள்ளே வச்சு தராமல் இது ஒரு கேரி கேஸ் வந்து நல்லா இருக்கு. ஓகே, இதில் வந்து நம்ம AUTEL மேக்ஸ் இருக்கு. இந்த AUTEL மேக்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து என்ன AUTEL மேக்ஸ் ப்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம AUTEL மேக்ஸும் அது கூட சேர்ந்து மினி OBDயோட சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தான் வந்து மேக்ஸ் AUTEL மேக்ஸ் ப்ரோ. இதில் வந்து நார்மலாக நம்ம எப்பயும் போல் சிப் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ரிமோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு USB போர்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரு கேமரா இருக்குது. இது வந்து இண்டக்ஷன் காயில், அதாவது நம்ம கீ டிடெக்ட் பண்ணுற இண்டக்ஷன் காயில். இது வந்து ஆண்டனாவோட ரிசீவர். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கா ஜெல்லு, ஒரு QC பாஸ் ஆன ஒரு சின்ன சர்டிஃபிகேட். இதுக்கப்புறம் ஒரு OBD வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வந்து மேக்ஸ் ப்ரோவோட கேபிள், அதாவது மினி OBD ப்ளஸ் AUTEL மேக்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் மேக்ஸ் ப்ரோ. இது எப்பயும் மாதிரி ஒரு ரிமோட் நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வயரு. அது வந்து இதுக்கப்புறம் ஒரு USB டைப் C USB சார்ஜர் வயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு புது கேபிள் மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னா நம்மளோட பேட்டரி டெஸ்டர். பேட்டரி அப்படின்னா நம்ம ரிமோட் பேட்டரியோட வோல்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலோட ஒரு இந்த வயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் நல்லா இருக்குது. எங்கேயுமே யூஸ் பண்ணோம்னா நம்ம டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு அன்பிரேக்கபிள் கேஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேப்பர், இந்த பேப்பரில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், யூசர் மேனுவல். ஒரு பக்கம் சைனீஸ்லேயும் ஒரு பக்கம் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் நம்மளோட மேக்ஸ் ப்ரோ வந்து என்னென்னன்றது காட்டுது. ஹை ஃப்ரீக்வன்சி டிடெக்ஷன் ஏரியா, ஆன் ஆஃப் பட்டனு, OBD வயரு, USB போர்ட், ரிமோட் ப்ரோக்ராமர், ஸ்டேட்டஸு. அதுக்கப்புறம் வைக்கிறதுக்கு சிப் வைக்கிறக்குள்ள இடம், லோ ஃப்ரீக்வன்சி டிடெக்ஷன். இது ஹை ஃப்ரீக்வன்சி, இது லோ ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ இதை ஆன் பண்ணிடலாம். இது ஆன் பண்ணுற பட்டன் வந்து இங்கே இருக்குது. இதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இது ஆன் ஆகிடும். இந்த இதை எப்படி டெஸ்ட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் இந்த OBD வயரும் நான் காட்டுறேன். ஆன் ஆயிடுச்சு. AUTEL Max Pro
இந்த கீடூல் மேக்ஸ் ப்ரோ எந்த அளவில் யூஸ் ஆகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இதோட இன்ஸ்டாலேஷன் செட்டப், இது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, இது என்ன ஒர்க் பண்ணுது எல்லாமே நான் வந்து இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம கீடூல் மேக்ஸுக்கும் கீடூல் மேக்ஸ் ப்ரோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் இப்போ சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிடி மினியை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து கனெக்ட் பண்ணணும். கீடூல் மேக்ஸ் ப்ரோவில் வந்து இன்பில்ட்டாகவே வந்துடுது. அது போக கீடூல் மேக்ஸில் இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து மேக்ஸ் ப்ரோவில் இருக்குது. அது என்ன அப்படின்னா பேட்ரி டெஸ்ட், அதாவது பேட்ரி லீக்கேஜ்குள்ளே டெஸ்ட் பண்ணுறக்குள்ள ஒரு கேபிள் ஒன்று வருது. ப்ளஸ் இதில் வந்து என்னென்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர்றது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கீடூல் மேக்ஸ் ப்ரோவில் தான் வரும். அடுத்து பிஎம்டபிள்யூக்கும் டொயோட்டாவுக்குள்ள இம்மோ ஃபங்க்ஷன்ஸில் ஒரு சில அப்டேட்ஸ் வருது. அது வந்து மேக்ஸ் ப்ரோவில் மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி நார்மலாக நம்மளுக்கு சிப்பு காப்பி பண்ணுறது, ரிமோட் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸ் ப்ரோ மேக்ஸ் ரெண்டுமே வந்து சேமாக தான் வரும். இதுக்கு அப்புறமும் இன்னும் நிறையா நான் வீடியோஸ் நான் பண்ணுறேன். இதில் எப்படி இமோ ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது, என்னென்ன கீஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகுது, என்னென்ன கார் எல்லாமே ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்ற வீடியோஸை நான் இனிமேல் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.